குறுகிய காலத்தில் நெல்லை விதைத்து அறுவடை செய்ய முடியாது. அதற்கு தீர்வாக மக்களுக்கு உணவு வழங்க வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டும். அதுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. வெளிநாடுகளிலிருந்து அரிசியை இறக்குமதி செய்தோம். முன்னர் அவற்றை விநியோகிப்பதற்கு கூட்டுறவுத்துறை இருந்தது. ஆனால் இன்று அவை மறைந்துவிட்டன. நெல் சந்தைப்படுத்தும் சபையும் இல்லை. அரிசியை இறக்குமதி செய்தால் அதனை விற்பனை செய்ய உள்ள அதே இடம் சத்தோச மட்டுமே. கிராமத்தில் உள்ளவர்களுக்கு 2 கிலோ அரிசியை எடுப்பதற்கு சத்தோசவுக்கு செல்ல முடியுமா? இதனால் கிராமத்தில் அரிசியின் விலை அதிகரிக்கலாம். நுகர்வோர் அதிகார சபைக்கு நாம் உத்தரவிட்டிருக்கின்றோம். கூடுதலான விலையில் அரிசியை விற்பனை செய்யும் இடங்களை முற்றுகையிடுமாறு நாம் உத்தரவிட்டிருக்கின்றோம். வேறு செய்வதற்கு ஒன்றும் இல்லை. அரசு சட்டங்களை பிறப்பிக்க வேண்டும். கூட்டுறவு சங்கங்களும் மூடப்பட்டுள்ளதனால் கிராமங்களில் உள்ள சில்லறை கடைகள் கூட்டுறவு சங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும். அவ்வாறு பதிவு செய்யப்படுபவருக்கு சத்தோசம் மூலம் அரிசியை வழங்குவோம். கிராமத்தில் விற்பனை செய்ய வழி அமைப்போம். நாட்டு அரிசியை 215 ரூபாவுக்கு வழங்குவோம். அவர்கள் இதனை 220 ரூபாவுக்கு விற்க முடியும். இதனை தொடர்ந்து செய்ய முடியாது. அதற்கு மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுக்காக நெல் சந்தைப்படுத்தல் சபையை செயல்படுத்த உள்ளோம். கூடுதலான நெல்லை அதனூடாக கொள்வனவு செய்ய முடியும்.